10 மாதம் இதற்கு எடுத்துருக்குறாங்களாம். கீழால் அப்படியே போகிறதுக்காண்டி மாகோ சந்தியிலிருந்து அனுராதபுரம் வரைக்கும் இந்த புதிய பாதையை வந்து கிட்டத்தட்ட 10 மாதங்களாக தடைப்பட்ட யாழ்ப்பாணம் கொழும்பு புகையிரத பாதை மாகோ ஜங்ஷன்லேருந்து அனுராதபுரம் வரைக்கும் புதிய ரயில் பாதை போடப்பட்டிருக்கு. அப்போ புதிய ரயில் பாதை போட்டால் பயணம் வந்து எப்படி இருக்கும், அதாவது ரயிலுக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை வந்து பகிர போகிறேன். இந்த ரயில் வந்து என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஷேக் ஆகுதான்னு சொல்லி தண்ணி வச்செல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த பயண அனுபவத்தை வந்து ஒரு சிறிய ஒரு காணொலியாக உங்களோட வந்து நான் பகிர்றேன். குறிப்பாக நான் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படுறேன். ஒரு சின்ன வேலையாக கொழும்பில் வந்தேன். காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போக்கில் எனக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த புதிய ரயில் பாதையை உங்களுக்கு காட்டிட்டு புதிய ரயில் பாதையால் இந்த புகையிரதம் புகைக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவம் எப்படி 3200 ரூபா டிக்கெட்டின் ஊடாக இந்த ஒரு ஏசி புகையிரதத்தில் பயணிக்கிறேன். அந்த அனுபவத்தையும் உங்களோட வந்து ஒரு சிறிய காணொலியூடாக பகிர்றேன். vidu.youtube சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 4:45 ஆயிடுச்சு. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ ஆட்டோக்கார அன்னைக்கு வந்து பேமெண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். 5:30 தான் எங்களுடைய புகையிரதம். ஸோ கடுகதி புகையிரதம். இதில் வந்து என்னென்ன டைமுக்கு வெளிக்கிடுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். 5:45 காங்கேசன்துறைக்கு வந்து போகிற ட்ரெயின். இது வந்து எங்கே நிற்கிதுன்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் 6ஆம் மேடையில் வந்து நிற்கிது. இப்போ நாங்கள் போகிறோம் வந்து 6ஆம் மேடைக்கு வந்து போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்கேருந்து வாரீங்க? நீங்கள் ஓகே. எவ்வளோ நாளாக காணொலி பார்க்குறீங்க? நான் தொடர்ந்து பார்க்குறீங்களா? உங்களுக்கு காலையில் சந்திச்சது சந்தோஷம். ஓகே, நாங்கள் இப்போ மேலே போய் இப்படியே தொங்கலுக்கு போகணும். நம்பர் 5. இப்போ நாங்கள் நிற்கிறது 6ஆம் நடைமேடை. இன்னும் புகையிரதம் வந்து வரையலை. ட்ரெயின் வந்து என்னுடைய பெட்டி இதுதான் சி. ஸோ போகிறோம். இப்போ இலங்கையில் அதிகூடிய டிக்கெட் இந்த ட்ரெயின் தான். கொஞ்சம் ட்ரெயின் வர தாமதமாகிட்டது. இப்போ கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் ஆரம்பித்தாச்சு. அன்னளவா 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு மாகோன்ற ஊர் வரும். இந்த மாகோ சந்தி என்று சொல்கிறது, அதில் இருந்து அனுராதபுரம் வரைக்கும் தான் இந்த புதிய புகையிரத பாதையை வந்து அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்னளவா கிட்டத்தட்ட வேலைகள் புகையிரத பாதை அமைச்சு வேலைகள் முடிஞ்சுது. இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்கள் வந்து இன்னும் அமைக்கையில் இந்த பாதைகள் எப்படி இருக்குது, இந்த பயணங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாகோ சந்தியிலிருந்து அனுராதபுரம் வரைக்கும் காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ட்ரெயின் வந்து தண்டவாளம் போடுற மிஷின் எல்லாம் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல இருந்து புகையிரத அந்த பாதையை வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட, அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட தண்டவாள பாதை. பாருங்க, மாகோவில் இருந்து அனுராதபுரம் வரைக்கும் இதை வந்து செய்திருக்கிறாங்க. இதுக்காண்டி தான் ரயில் பாதையை வந்து மூடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புகையிரத்தை வந்து இப்போ இயக்கியிருந்தாங்க. அண்ணன் வந்து மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பத்திரிகைகள்லையும் வந்தது 100 கிலோமீட்டர் வேகத்தில் இதை இயக்கி இந்த இடத்துல செக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய தண்டவாள பாதையில் அவ்வளவு இந்த ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்படி மென்மையாக போய் கொண்டிருக்குது. ஒரு காரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பாருங்க, இந்த புதிய தண்டவாள பாதையால் வந்து கோவைகளை வந்து பாருங்க ஆடவே இல்லை. பாருங்க, இங்கே நடுவில் தான் நிற்கிறேன், ஆடையில். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அவ்வளவுக்கு மென்மையாக இருக்குது. பாருங்க, இருக்கிறவங்கள பாருங்க, ஒரு மென்மையான ஒரு ஆட்டம் தான். அன்னளவில் சரியாக ஒரு 60 கிலோமீட்டர் இந்த பாதையை வந்து புனர் நிர்மாணம் செய்திருக்கிறாங்களாம். 60 கிலோமீட்டர். அதே மாதிரி 10 மாதம் இதற்கு எடுத்திருக்கிறாங்களாம். 10 மாதம் இந்த பாதையை நிப்பாட்டி, அதாவது ட்ரெயின் வருதுன்னு சொன்னால் கொழும்பு டு மாகோ வரைக்கும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாழ்ப்பாணம் டு பவனியா அப்படித்தான் ட்ரெயின் ஓடி இருக்குது இதுவரை காலம். புகையிரதம் ஓடினது. ஸோ இந்த பாதையால் இப்போ நாங்கள் கோவைகளில் வந்து என்ன உணர்வு வருதுன்னு சொன்னால், ஆஹா, அருமையான உணர்வு தான் வருது. என்ன அப்படியே ஆடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இங்கே இதெல்லாம் பலமையாக ஆடும், பட் ஆடாமல் போகுது. பாருங்க, இங்கே வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸ் வந்து
கடுமையாக ஆடும், ஷேக் ஆகும். பாருங்க எப்படி போதும் பாருங்க. ஸோ நைஸ் இல்லை? இப்போ நான் இந்த புதிய பாதைக்கு மேலே இருக்கிற சீட்டுக்கு வந்துட்டேன். ஷேக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். தண்ணியை விட்டு டீ குடிச்சுன்னா தண்ணி அப்படியே இந்த தண்ணியை விட்டு ஷேக் பார்ப்போம். தண்ணியை வந்து ஃபுல்லாக விட்டாச்சு. அதிர்வை வந்து செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். முந்தி இப்படி வைக்கலாது. இப்போ பாருங்கள், ஸோ இப்படியெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. ஸ்பீடாக பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. நேற்று வந்து போன வேகத்தை பாருங்கள், 101 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்று வந்து போயிருக்குது. ஸோ பார்த்தீங்களா, தேங்க்யூ. உங்களை காட்டியிருப்பார். நேற்று 101 எடுத்திருந்தாங்க. முட்டை விட்டும் வழியில். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், சுமுத்தா புகைகளை வந்து ஒழுகையில் அந்த கியர் போடைகளை வந்து ஆட்டம் இருக்குது. வேறு கியர் போடப்பட்டது. அந்த கியர் போடைகளில் வந்து ஸ்டக் ஆகி வரும் இல்லை ட்ரெயின். ஸோ அந்த நேரம் மொழிகிட்டு தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி போயிட்டு இந்த பாலம் வந்து அமைச்சு கொண்டிருக்கிறாங்களாம். வந்து இந்த புகையிரதம் வந்து மேலே போய்க்குள்ள கீழால் வந்து ஜானைகள் போகிறதுக்காண்டி அந்த பாலத்தை வந்து அமைச்சிருக்கிறதாக வந்து இந்த அண்ணன் சொன்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு புதிய கட்டுமானத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், இந்த ஜானைகள் வந்து அதிக அளவாக புகையிரதங்களில் வந்து இலங்கையில் வந்து விபத்துக்குள்ளாகி இறக்கிறத பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்காண்டி கீழால் அப்படி போகிறதுக்காண்டி இதில் செய்து கொண்டிருக்காங்க. என்ன செய்து முடியலை, இன்னும் இந்த வேலைகள் வந்து முழுதாக முடியலை, செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து வேலைகள் முடியலை. பாருங்க, 300 மில்லியன் நிகழ்ச்சி திட்டம், அதாவது 300 மில்லியனை வந்து இந்த பாதைகளுக்கு, இந்த புதிய பாதைகளுக்கு வந்து ஒதுக்கி வேலைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. வாவ், நல்லா இருக்குல்ல இந்த புதிய பாதை. அனுராதபுரத்தை நோக்கி நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஓகே மக்களே, அனுராதபுரம் வந்தாச்சு. புதிய பாதையில் பயணிக்கிற அனுபவம் தொடர்பாக நான் பகிர்ந்திருந்தேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஓகே மக்களே, இப்படி தான் இங்கே வேலை நடந்து கொண்டிருக்குது. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன். நன்றி உறவுகளே.